ஊரிலே சில காலத்துக்கு முன்பு கடுமையான போர் நிகழ்ந்த பொழுது சில காலம் எங்களுடைய யாழ்ப்பாண மண் போராளிகளின் கையிலேயே தங்கியிருந்தது. அரசாங்கமே இல்லை, அவர்கள்தான் இருந்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் என்று கேட்டால், நின்றவர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு நின்றவர்கள். அவர்கள் நினைத்தால் என்னவும் செய்ய முடியும். அத்தனை பேரும் இளைஞர்கள், இளமையினுடைய வாசலிலே நின்றவர்கள். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம், நான் எப்பொழுதும் பார்த்து ரசிக்கிற ஆச்சரியம், அந்த 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 சம்பவங்கள் நடந்த காலத்திலே ஒரு ஒழுக்கக்கேடு கூட எங்கள் மண்ணில் நடந்ததில்லை என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். பிழை செய்யக்கூடிய வயது, பிழை செய்யக்கூடிய அதிகாரம் அத்தனையும் கையில் இருந்து அந்த இளைஞர்கள், எங்கள் கம்பன் விழா யாழ்ப்பாணம் நல்லூரிலே நடைபெறுகிற பொழுது அது இரவிரவாக நடக்கும், 12 மணி வரை நடக்கும். எங்கள் ஊர் சின்ன ஊர் தான், ஆனாலும் கூட ஒரு 20-30 மைல்ல இருந்து, அப்பொழுதெல்லாம் வாகனங்கள் கிடையாது, பெட்ரோல் இல்லை, வெறும் சைக்கிளிலே வருவார்கள் விழா பார்க்க. ஆண்கள் அல்ல, பெண்கள் நிறைய பேர் வருவார்கள். அத்தனை பெண்களும் விழாவை 12 மணி நேரத்திலே முடித்துவிட்டு, இரவு 12 மணிக்கு முடித்துவிட்டு, எந்த பயமும் இல்லாமல் தனியே வீதி வழியாக போவார்கள். நான் இதை பார்த்து வியந்திருக்கிறேன். இத்தனை இளைஞர்கள், அவர்களுடைய வயது, அவர்களுடைய அதிகாரம் இத்தனை இருந்தும் எப்படி அந்த ஒழுக்கம் வந்ததென்றால் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த தலைவன் கையில் அது இருந்தது.